உலக வரலாற்றில் ஒரு நாடு ஒரே ஒரு தனி மனிதரின் சொத்து என அறிவிக்கப்பட்டது தெரியுமா? ஒரு அரசனின் பேராசை ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்களின் உயிரை விழுங்கியது தெரியுமா? அவர்தான் கிங் லியோபோல்ட் II. இருளால் நிரம்பிய ஒரு காலம், இரத்தத்தில் எழுதப்பட்ட ஒரு பேரரசு. இது வெறும் வரலாறு அல்ல, இது மனிதநேயத்தின் மிக கருமையான அத்தியாயம். லியோபோல்ட்டின் ஆட்சிக் கனவு. 1835ஆம் ஆண்டு பெல்ஜியத்தின் அரசர் லியோபோல்ட்டிற்கு மகனாக பிறந்தார். லியோபோல்ட் II அரச குடும்பத்தில் பிறந்ததால் சிறு வயதிலிருந்து அரசியல் அதிகாரம் மற்றும் பெரும் செல்வங்களை பெற்றிருந்தாலும் சிறு வயதிலிருந்தே அவனுக்குள் ஒரு ஆவேசம் இருந்தது, தான் ஒரு மிக பெரிய பேரரசு கட்ட வேண்டும் என்பது. ஆனால் பெல்ஜியம் ஒரு சிறிய நாடு என்பதால் கைப்பிடியில் ஒரு பெரிய படை இல்லை. அருகில் இருக்கும் நாடுகள் அனைத்தும் ஏற்கனவே பெரிய பேரரசுகளால் நிறைந்திருந்தது. ஆனால் அவன் ஆசை மட்டும் அவனை விடவில்லை. ஒரு நாள் அவன் சிந்தித்தான், ஒரு புதிய நாட்டை தனக்கென உருவாக்க வேண்டும் என்று. அதுதான் பாவமான காங்கோ மக்களின் நாசத்தின் ஆரம்பம், உலகத்தை ஏமாற்றி மாபெரும் நாடகம். லியோபோல்ட் உலக நாடுகளிடம் தன்னைத்தானே மிக நல்ல மனிதர் போல் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் கீழே விழுந்து கிடந்த ஆப்பிரிக்காவின் வரைபடத்தை பார்த்த அவர் கண்களில் ஒரு பெரிய செங்குத்தான பகுதியைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். உடனே தன்னிடம் உள்ள ஆராய்ச்சியாளர் ஹென்றி மார்டன் ஸ்டானிலிடம் கேட்டபோது அவருக்கு அதை பற்றி தெரியவில்லை. காரணம், ஆப்பிரிக்காவை பற்றி யாருக்கும் அதிகம் தெரியாத காலம் அது. பின்னர் ஹென்றி மார்டன் ஸ்டானில் காங்கோவை சுற்றி ஆராய்ச்சி செய்து லியோபோல்ட்டுக்கு நேரடியாக தகவல்களை கூறினார். இது மிகவும் பெரிய நிலம், மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உள்ளது, அவர்களை ஆள யாருமில்லை என்று. ஆனால் அந்த நேரத்திலேயே காங்கோ காடுகளில் ரப்பர் மரங்கள் கொட்டி கிடந்தது. 1880ஆம் காலகட்டத்தில் உலகம் முழுக்க ரப்பருக்கு கடுமையான தட்டுப்பாடு இருந்தது. கார் டயர்கள், கோர்ட்ஸ், வயர்கள், தொழிற்சாலை கருவிகள் அனைத்திற்கும் ரப்பர் தேவைப்பட்டது. அப்போதைய காங்கோவின் நிலை, சரியான அரசு இல்லை, சரியான எல்லைகள் இல்லை, தங்களுக்கான படை மற்றும் நாட்டிற்கு நிர்வாகம் இல்லை. அதனால் யாரும் இது எங்களுடைய நாடு, வெளியே செல்லுங்கள் என்று சொல்ல முடியாத சூழல் இருந்தது. மற்ற ஆப்பிரிக்க பகுதிகளில் பிரெஞ்சு, இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ் என அனைவரும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் காங்கோ மட்டும் தூரமான அடர்ந்த காடு பகுதியாக இருந்ததால் அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது, மறைப்பதற்கும் எளிதாக அமைந்தது. அதுதான் லியோபோல்ட்டுக்கும் மிகவும் பிடித்து போனது. உலக நாடுகளின் ஏமாற்றத்தின் ஆரம்பம். நான் ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பு மக்களுக்கு கல்வி, மருத்துவம், நாகரிகம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் அனுமதி கேட்டார். ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்போது காங்கோ பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்கள் லியோபோல்ட்டை ஒரு தெய்வம் போல் எண்ணினர். யாரும் உண்மையின் நிலைமையை நேரடியாக பார்த்து உறுதி செய்யவில்லை. லியோபோல்ட்டும் தன்னை ஒரு நல்ல மனிதர் போல காட்டிக்கொண்டார். பின் ஐரோப்பிய நாடுகளிடம், இந்த பயனற்ற பகுதியை நான் முன்னேற்றம் செய்கிறேன், அதனால் அதை என்னிடம் தாருங்கள் என கேட்கிறார். ஐரோப்பிய நாடுகளும் சரியாகத்தான் கூறுகிறார், அந்த நாடு யாருக்கும் தேவைப்படாது, நீங்களே நிர்வாகம் செய்யுங்கள் என்று. அப்படியே கையெழுத்து போட்டுக்கொண்டது. நுழைந்தான் காங்கோவின் அரக்கன். உள்ளே நுழைந்த முதல் வேளையில் பத்திரிகையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதிக புத்திசாலிகளை உள்ளே விடாமல் தடுத்தான். வெளி உலகத்துக்கு தகவல்கள் செல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகளை விதித்தான். அதனால் அவன் செய்த கொடுமைகள் யாருக்கும் தெரியாமல் போனது. ஐரோப்பிய நாடுகளும் மக்களை சிறப்பாக பார்த்துக் கொள்கிறார் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சில ஐரோப்பிய கமாண்டோக்களையும் இவரின் பாதுகாப்புக்காக அனுப்பி வைத்த காரணத்தால் இந்த படையை இவர் தனிப்பட்ட சொந்த படையாக மாற்றி பயன்படுத்தினார். பின் ஆப்பிரிக்க கருப்பர்களும் வலுக்கட்டாயமாக இவர் படைகளுடன் சேர்க்கப்பட்டனர். படைச்சேர்க்கை நடந்த பின் காங்கோ முழுவதும் துப்பாக்கிகள் மற்றும் கொடூரமான ஆயுதங்களுடன் கிராமங்களுக்குள் நுழைந்தனர். ரப்பர் வேலைக்கு மக்களை தள்ள ஆரம்பித்தனர். எதிர்ப்பு தெரிவிப்பவர்களின் மீது நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மிக அதிக எண்ணிக்கையில் ரப்பர் இலக்காக நிர்ணயம் செய்தனர். இலக்கை அடையாதவர்களின் கைகள் வெட்டப்பட்டது. சிறியதாக இருக்கும் கிராமம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த கிராமத்தையே முழுமையாக எரித்தனர். அங்குள்ள ஆண்களை ரப்பர் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று மிரட்டினர். பெண்களையும் குழந்தைகளையும் கைது செய்து அடைத்து வைத்தனர்.
ஆண்கள் ரப்பர் எடுத்துக்கொண்டு வராமல் இருந்தால் அவர்களின் குடும்பத்தை மோசமான முறையில் கொலை செய்தனர். லியோபோல்ட் எதற்கும் நேரடியாக வரவில்லை. அவரின் படைகள்தான் கொலை, கைகளை வெட்டுதல், பாலியல் வன்முறைகள், கிராமத்தை முழுவதுமாக எரித்தல், மனிதர்களை மிகவும் அடிமை போல் வேலை செய்ய வைப்பது, இவைகள் அனைத்தையும் செய்தார்கள். 20 ஆண்டுகளாக மரண ஓழம் வீசிக்கொண்டே இருந்தது. ஆனால் இது துளியும் வெளி உலகத்திற்கு தெரியாமல் போனது. எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? காங்கோவில் இருந்த சில பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க மத போதகர்கள் வெட்டப்பட்ட குழந்தைகளின் கைகள், கிராமங்களின் எரிந்த உடல்கள், பசி, நோய், அடிமைத்தனம் ஆகியவற்றின் சில புகைப்படங்களை எடுத்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பத்திரிகைகளுக்கு கடிதம் மற்றும் தபால்கள் மூலம் அனுப்பப்பட்டது. பின்னர் அவர்கள் இந்த தகவல்களை உலகமே கேட்கும் அளவுக்கு பரப்பினார்கள். எப்படி தடுக்கப்பட்டது? உலக நாடுகள் லியோபோல்ட்டை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தன. பத்திரிகைகள் காங்கோ அரக்கன் என்று தினமும் எழுதின. பின் அனைத்து நாட்டு அரசுகளும் விசாரணை ஆணையம் அமைத்தது. பெல்ஜியம் பாராளுமன்றம் லியோபோல்ட்டிடமிருந்து காங்கோவை பறித்தது. லியோபோல்ட்டின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது. லியோபோல்ட் அரசியல் ரீதியாக முழுமையாக அவமானப்படுத்தப்பட்டார். மறுநாளில் இருந்து மக்கள் அவரை மதிக்கவில்லை. லியோபோல்ட்டின் மரணம். 74 வயதில் உலகம் முழுக்க அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு அதிகமாகி காங்கோ மக்களின் ரத்தம் குடித்த அரசன் அந்த காங்கோ மக்களின் சாபம் போல் ஒரு சாதாரண இதய நோயால் உயிரை இழந்தான். அவரது இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் ஆப்பிரிக்காவின் கொலைகாரன் போய்விட்டான் என்று வேடிக்கையாக குரல் கொடுத்தார்கள். பலர் அரசருக்கு வழக்கமான மரியாதை எதையும் கொடுக்கவில்லை. நேரடியாகவே அவரை அவமதித்தனர். காங்கோவின் இறுதி நிலை. 20 ஆண்டு ஆட்சி காலத்தில் 1 கோடி மக்களுக்கும் மேல் காங்கோ மக்கள் இறந்துள்ளனர். காங்கோவை ஆப்பிரிக்காவின் கல்லறை என்று உலகம் முழுவதும் புகழ்ந்தனர். இன்றும் காங்கோ அரசியல், பொருளாதாரம், வன்முறை எல்லாவற்றுக்கும் அவர் ஆட்சிதான் மூல காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் பேராசைக்காக ஒரு நாட்டையே அழித்துவிட்டான். ஆனால் உலகம் அமைதியாக இருக்கவில்லை. உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள்தான் காங்கோவின் உண்மையான ஹீரோக்கள். இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.